சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக 2 மகள்களுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாயும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்துள்ள புள்ளக்கவுண்டம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கோகுல். இவர் அதே பகுதியை சேர்ந்த சுகமதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சஞ்சனாஸ்ரீ, கிருஷ்ணிகா என்ற 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் அடிக்கடி குடும்ப தகராறு காரணமாக கோகுல் வீட்டை விட்டு வெளியேறுவது வழக்கம். இந்த நிலையில்தான் இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக நேற்றைய தினம் கோகுல் வழக்கம் போல் சண்டை போட்டுவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதனால் மன உளைச்சலில் இருந்த அந்த பெண் தன் குழந்தைகளுக்கும் விஷமுத்தை கொடுத்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தேவூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கு இருந்த அந்த பெண்ணின் உடல் மற்றும் 2 குழந்தைகள் உடலையும் மீட்டு சிகிச்சை பிரேத பிரச்சனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட விசாரணையில் அந்த குடும்ப பிரச்சனை காரணமாக தான் இந்த தற்கொலையானது நடைபெற்றிருக்கு என்பது தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதும் தாய் தன் குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.